வணக்கம். நாம ஆன்லைன்ல பார்க்குற எல்லா விஷயமும் உண்மையா இருக்குமா? குறிப்பா சில வாக்குறுதிகள்லாம் குடுப்பாங்களே, அதெல்லாம் நிஜமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்லைன் கன்டென்ட்ட எடுத்து, அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு அலசி ஆராயப் போறோம். வாங்க, ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த அலசல் ஒரு யூடியூப் வீடியோவோட தலைப்புல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்களேன், பெண்களுக்கு ரூ. 34 எல்லாம் இலவசம். இத பார்த்ததும் யாருக்கு தான் ஒரு நிமிஷம் நின்னு என்ன இதுன்னு பார்க்க தோணாது? இதுதான் நம்மளோட முதல் க்ளூ. சரி, இந்த வாக்குறுதி எல்லாம் சும்மா கவர்ச்சிக்கு தானா, இல்ல உண்மையிலே இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்கா? வாங்க கொஞ்சம் ஆழமா இறங்கி பாப்போம். ஓகே, இந்த தலைப்புல சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆதாரம் அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் தான். அதாவது அந்த வீடியோல என்ன பேசியிருக்காங்கன்னு எழுத்து வடிவுல இருக்கிறது. சரி, அதுல என்னதான் இருக்குன்னு இப்ப நோண்டி பார்க்கலாம். அப்போ மனசுல வர முதல் கேள்வி, இந்த ரூ. 34,000 திட்டம் பத்தி ஏதாவது விவரம் இருக்குமா? அத பத்தி என்ன சொல்லிருக்காங்க? வாங்க தேடுவோம். அந்த வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தா நமக்கு கிடைச்சது இதுதான். என்ன சொல்றதுனே தெரியல இல்லையா? அந்த திட்டம் பத்தி ஒரு சின்ன தகவல் கூட இல்ல. கேஸ் சிலிண்டர், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு ஏதோ சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட உருப்படியா இல்ல. சரி, இதை விடுங்க. தலைப்புல எல்லாம் இலவசம்னு வேற ஒரு பெரிய வார்த்தையை போட்டிருந்தாங்களே, அதுக்காவது ஏதாவது விளக்கம் இருக்கா? இதோ பாருங்க, டிரான்ஸ்கிரிப்டோட இன்னொரு பகுதி. திரும்பவும் அதே கதை தான். சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள். ஒரு முக்கியமான தகவல் கூட கண்ணுல படல. சோ அந்த முழு டிரான்ஸ்கிரிப்டையும் அலசி ஆராய்ஞ்சதுல ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுது. அவங்க சொன்ன எந்த ஒரு அரசாங்க திட்டம் பத்தியும் ஒரு சின்ன துண்டு தகவல் கூட அந்த வீடியோல கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு வெற்று வாக்குறுதி. சரி, அந்த வீடியோல என்ன இல்லைன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா அதுல என்ன இருக்கு, அதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு கிடைச்ச சில வார்த்தைகளை துப்பா வச்சு இந்த கேஸ ஆராயலாம் வாங்க. அந்த ஒண்ணுமே புரியாத டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து நமக்கு புரிஞ்ச சில வார்த்தைகள் இதோ இந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பாக்ஸ், கேஸ் சிலிண்டர், தேங்க்யூ. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு ஒரு முக்கியமான க்ளூ. இந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் தெரியுதா? இதுல எதுவுமே நமக்கு தகவல் கொடுக்கற மாதிரி இல்ல. ஆனா எல்லாமே நம்மள ஒரு வேலை செய்ய சொல்லுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு. அப்போ ஒருவேளை அந்த வீடியோட உண்மையான நோக்கமே நம்மள இதெல்லாம் பண்ண வைக்கிறது தானோ? இந்த மாதிரி டெக்னிக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் என்கேஜ்மெண்ட் பெய்ட். சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு ஏதோ முக்கியமான தகவல் தர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி கடைசியில உங்களை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது தான் இதோட ஒரே வேலை. நாம கண்டுபிடிச்ச எல்லா ஆதாரமும் கரெக்டா இதுக்கு தான் பொருந்தி போகுது. இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். சரி, இந்த மாதிரி ஏமாத்துற கண்டென்ட்டை நாம எப்படி பார்த்த உடனே சுலபமா கண்டுபிடிக்கிறது? இந்த வீடியோவையே ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பார்த்தா இந்த என்கேஜ்மெண்ட் பெய்ட் ஃபார்முலாவை 3 ஸ்டெப்பா பிரிக்கலாம். 1, பார்த்த உடனே கிளிக் பண்ண தூண்டுற மாதிரி ஒரு பரபரப்பான தலைப்பு. 2, உள்ள போய் பார்த்தா சொல்லிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்காது. 3, ஆனா திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா காட்டிடும். ஒரு பக்கம் அவங்க கொடுத்த வாக்குறுதி, இன்னொரு பக்கம் நாம பார்த்த யதார்த்தம். புதிய திட்டம்னு சொன்னாங்க, ஆனா எந்த விவரமும் இல்ல. எல்லாம் இலவசம்னு சொன்னாங்க, ஆனா உள்ள புரியாத வார்த்தைகள் தான் இருந்துச்சு. முக்கியமான செய்தின்னு சொன்னாங்க, ஆனா திரும்ப திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி தான் கேட்டாங்க. ரெண்டுக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ அந்த திட்டம் பத்தினது கிடையவே கிடையாது. அதோட ஒரே நோக்கம் உங்களை கிளிக் பண்ண வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது மட்டும்தான். இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இனிமே நீங்க ஆன்லைன்ல ஒரு வீடியோவை கிளிக் பண்ணும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையிலேயே தகவலை தேடி போறீங்களா, இல்ல உங்க என்கேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக போறீங்களான்னு.